ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நேத்தைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,431 அங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 500க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பும் 350க்கு கீழே இருக்க பட்சத்தில் தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பும் கிரியேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹை அப்படின்றத செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே ஒரு நல்ல ஒரு இறக்கம் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கேண்டில்லேயே 100 பாயிண்ட் பக்கத்தில் விழுந்துருச்சு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே. அதுக்கு அடுத்து நம்ம சொல்லியிருந்த அந்த 350 அந்த ஸ்ட்ரைக்கில் ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப திரும்ப அங்கே ஒரு ரிஜெக்ஷன், அந்த ஏரியாவை சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு மூமெண்ட். அதுக்கு அடுத்து ஒரு சைடு வேஸ். ஏன்னா ப்ரீமியம் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் பெருசா நேத்து மூமெண்ட் கிடைக்கல. உங்களுக்கு ஸ்பாட்டோட ஹை டு லோ எவ்வளோ வந்திருக்கு? ஸ்பாட்டோட ஹை டு லோவே ஒரு 120 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஒரு நாளோட ரேஞ்சை கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் ப்ரீமியத்தோட ரேஞ்ச் அப்படின்றது கவர் ஆகல. உங்களுக்கு ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 ஸ்ட்ரைக்லயாவது போட்டி அப்படின்றது நடக்கணும். அப்படி நடந்தது அப்படின்னா தான் ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நேற்று நிஃப்டியை பொறுத்தவரையும் அந்த சரியான வாய்ப்புகள் எதுவும் அமைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனால் நிறைய பேர் அந்த இடத்துலையும் ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பீங்க. ப்ராஃபிட் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலான்னு புக் பண்ணவங்க கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டாகவே மாறி இருந்திருக்கும். ஹோல்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு திரும்ப ஸ்டாப் லாஸ் கொடுக்கக்கூடிய இடமாகவும் மாறி இருந்திருக்கும். ஓகே, ஆப்ஷன்ஸ் பையர்ஸை பொறுத்தவரையும் ஒரு பொசிஷனை எடுத்துட்டு அதை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றது அப்படின்றத தவிர்க்கணும் எப்பவுமே. ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸோட மார்க்கெட் எப்பவுமே செல்லர்ஸோட மார்க்கெட். இங்க பிரைஸ் டிகே அப்படின்றது கண்டிப்பா நடந்துதான் ஆக போகுது. அது நடக்கிற பட்சத்துல பையருக்கு லாஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா மாறிடும். ஓகே, இன்னைக்கு நம்ம R2 எடுக்கிறது 24,605, 24,523 அப்படின்றது R1 இருக்க போகுது. 24,367 அப்படின்றது S1 இருக்க போகுது. 24,294 அப்படின்றது S2. ஓகே, இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது? ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் தெரியுது. அது என்ன அப்படின்னா 24,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். 24,400 தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா இதே 500 அந்த ரேஞ்சு தான் கிராஸ் பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நேற்றுக்கு நமக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரு 4-5 பாயிண்ட் தான் ப்ரீமியத்தில் இருந்தது ஆப்ஷன்ஸு. ஆனால் இன்னைக்கு ஆப்ஷன்ஸில் ஒரு 45 பாயிண்ட் ப்ரீமியம் அப்படின்றது வந்துருச்சு. ஸ்பாட்டுக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? 24,450. ஓகே, நமக்கு ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்குது 24,395. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட் ப்ரீமியத்தில் ஆப்ஷன்ஸ் திரும்பியும் இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. சென்செக்ஸோட எக்ஸ்பைரி உங்களுக்கு நான் கவனிச்ச வரையும் என்ன அப்படின்னா கரண்ட் வீக்கோட கான்ட்ராக்ட் மூவ்மெண்ட் கிடைச்சது. கடைசியில் இந்த 3 மணிக்கு அப்புறம் நமக்கு இங்கே 3:15 ஸ்பாட்டை நிறுத்திட்டாங்க. அதுக்கு அடுத்து மூவ் ஆயிருந்த அடுத்து இன்னொரு கேண்டில் கூட இருந்திருக்க போல, இங்கே ட்ரேடிங் வியூ காமிக்கல. இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி மூவ் ஆயிடுச்சு. அதாவது நேற்று க்ளோசிங் ஆன அந்த எக்ஸ்பைரி மூவ் ஆயிடுச்சு. அடுத்த எக்ஸ்பைரியில் ப்ரீமியத்தோட மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. அதை தான் நான் கவனித்தேன். சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ பொசிஷனை எப்பயுமே ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸ் பையராக இருக்க பட்சத்தில்
இப்போதைக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராடல் இல்ல ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரியான ஒரு ப்ரீ பில்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பயன்படுத்துறவங்களுக்கு எல்லாம் நஷ்டத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. இப்போதைக்கு இந்த மார்க்கெட் இந்த சிஏஎஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அபரிவிதமான மூவ்மெண்ட். நானும் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கரெக்ஷன் க்ளோசிங் கிட்டத்தட்ட பக்கத்துல கிடைச்சிட்டு இருந்தது. லாஸ்ட் கேண்டிலுக்கும் க்ளோசிங்க்கும் பக்கத்துலயே கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா இன்னமும் எதுவும் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியவில்லை. ஸோ ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்றவங்க ரொம்ப உஷாரா ட்ரேட் பண்ணுங்க. முக்கியமா ஆப்ஷன்ஸ் செல்லரா இருந்தாலும் சரி. இது செல்லர்ஸோட மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். என்னதான் இது செல்லர்ஸோட மார்க்கெட்டா இருந்தாலும் ரீட்டைல் செல்லர் இங்க எந்த அளவு ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர்